இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இதுகுறித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் விசாரணை விவரங்களையும் எழுந்துள்ள கண்டன குரல்களையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் இன்றைய தினத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செஸ் உலக சாம்பியன் குகேஷ், ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த மணிஷா ராமதாஸ், துளசிமணி முருகேசன், நித்யஸ்ரீ உள்ளிட்ட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. 3 துரோணாச்சாரியார் விருது அறிவித்தது மத்திய அரசு. தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கும் பொங்கல் பரிசை அறிவித்தது தமிழக அரசு. பெண் அதிகாரம் என்ற மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பெரியார் கண்ட கனவை அண்ணா கலைஞர் வழியில் நிறைவேற்றி வருவதாகவும் பெருமிதம். அண்ணா வழியில, கலைஞர் வழியில தந்தை பெரியார் எந்த கனவை கண்டு கொண்டிருந்தாரோ, எதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, அரசு பணிகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள், சொத்துல பெண்களுக்கு சம உரிமை, இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைய சொல்லலாம். மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குறித்து அதிர்ச்சி தகவல்கள். பள்ளிக்கரணையில் வீடு புகுந்து கொள்ளையடித்து பண்ணை வீடு வாங்கிய ஞானசேகரன். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை மிரட்டி பாலியல் சீண்டல் செய்த ஞானசேகரன் 2 செல்போன்களில் இருந்தும் வீடியோக்களை ரெக்கவரி செய்து விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தடையை மீறி பாமக போராட்டம். சௌமியா அன்புமணி மற்றும் பாமக மகளிரணி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது குறித்து நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும். குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். குறிப்பா யார் அந்த சார்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பெண் கொலை. டீ மாஸ்டரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இபிஎஸ் கண்டனம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்த பின் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மதுரையில் நாளை தொடங்கும் பாஜகவின் நீதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளிக்கும் என நம்புவதாக பேட்டி. தமிழக எல்லையில் கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைகள், ரெசார்ட்டுகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா விலகல். புதிய கேப்டனாக பும்ரா நியமனம். பிரிஸ்பேன் டென்னிஸ் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறினார் ஜோகோவிச். பிரான்ஸ் வீரர் மோன்ஃபில்லை 6-3, 6-3 என்ற கணக்கில் வீழ்த்தினார். ஏற்றத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்து இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1400 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.